ಪರ್ಸವ್ಯನರುடைய வேலை. ಇನ್ನೊಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ 5வது வசனம். 5ನೇ ವಚನ. 5வது வசனம் இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். 8வது வசனத்துல படிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் பர்சவ்யனர் இந்த உலகத்துக்கு வந்தவொடனே பாவத்தை குறித்து உணர்த்துவார், நீதியை குறித்து உணர்த்துவார், ನ್ಯಾಯ ತೀರ್ಪை குறித்து உணர்த்துவார். ಪರ್ಸವ್ಯನರು 3 ಕಾರ್ಯத்தை அவர் செய்வார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬಂದು ಆತನು 3 ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಆತನು ತೀರ್ಪು ನೀಡ್ತಾನೆ. ಪಾಪ, ನೀತಿ ಮತ್ತು ನ್ಯಾಯ ತೀರ್ವಿಕೆಯ ಕುರಿತಾಗಿ ಅರ್ಹನ್ನ ಹುಟ್ಟಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நம்ம இருதயத்திலே அப்படிதான். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದೇನೆ. தம்பி இங்க போவாத, ಮಗನೇ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡ, நீ பொய் சொல்ற, நீ பொய் சொல்லாத அப்படின்ற ஒரு 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 சத்தம் நம்மளுக்கு கேட்கும். ನೀನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಇದೆಯಾ, ಒಂದು ಸುಳ್ಳನ್ನ ಹೇಳ್ಬೇಡ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಅರ್ಹ ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗ್ತಾ ಇರ್ತದೆ. நீ நீதியை குறித்து அவர் வந்து என்ன பண்ணுவாராம், அவர் வந்து நம்மள என்ன பண்ணுவாராம், அவரு கண்டித்து உணர்த்துவார். ஆண்டு உணர்த்துவார். ஏய் இதான்ப்பா கரெக்டான வழி, இதோ இப்படி நீ போவாத, நீ இப்படி போ அப்படின்னு ஆவியானவர் நம்மள உணர்த்துவாருங்க. ಅದು ಈ ರೀತಿಯ ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡ, ಈ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಹೋಗು ಎಂಬತಕ್ಕಂಥ ಅರ್ಹನ್ನ ಆತನು ಹುಟ್ಟಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நம்ம நிறைய பேர் அந்த சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். ಅನೇಕರು ಆ ಒಂದು ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿರ್ತೀವಿ. ஏதாவது ஒரு 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 காரியத்தை யாரையாவது நம்ம திட்டிடுறோம்னா கிறிஸ்தவனுக்கு நிம்மதி இருக்காது. அவிசுவாசிக்கு திட்டின உடனே அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நாக்கு பிடுங்குற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு நிம்மதியா இருப்பான் ಅವಿಶ್ವಾಸಿ. ಅವಿಶ್ವಾಸಿಯನ್ನು ನೋಡೋದಾದ್ರೆ ಆತನು ಬೈಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಮನಸ್ಸಿಗೆ ಬಂದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೈದೆ ಎಂಬುದಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ತಾನೆ. ವಿಶ್ವಾಸಿಗೆ ಯಾರೇ ಒರ್ತನ ತಿಟ್ಟಿಟಾನ ಅವನಿಗೆ ನೆಮ್ಮದಿಯೇ ಇರಕಾದು. ಅಲ್ಲಿ ಆದ್ರೆ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಆತನ ನಾವು ಬೈದ್ನು ಅಂತಂದ್ರೆ ಆತನಿಗೆ ನೆಮ್ಮದಿ ಇರುವುದಿಲ್ಲ. ரொம்ப ಬೇಜಾರಾ இருக்கும். ತುಂಬಾ ಬೇಜಾರಾಗಿರ್ತಾರೆ. என்ன ತಪ್ಪು பண்ணிட்டோமோ, ಒಂದು ವೇಳೆ ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ವು, இப்படி பேசியிருக்கணுமோ, ಒಂದು ವೇಳೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡಬಾರ್ದಾಗಿತ್ತು, வைஃப்ட்ட வந்து இப்படி ரொம்ப ஒரு மாதிரி வைஃபை வந்து ரொம்ப கீழனமா பேசிட்டுமோ, ಮಡದಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಕೆಳಗಿನ ಹಂತಕ್ಕೆ ನಾವು ಮಾತನಾಡಿಬಿಟ್ವಾ, ಅಯ್ಯೋ ಹಸ್ಬೆಂಡ್ಗೆ ಮರ್ಯಾದೆ ಇல்லாம சொல்லிட்டுமோ, ಒಂದು ವೇಳೆ ಗಂಡನಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಇಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ಬಿಟ್ವಾ. யார் பேசுறா இது? ಯಾರು ಮಾತನಾಡ್ತಾರೆ? ஆமா பதர், நான் ரொம்ப நல்லவன் பதர், நான் தான் பதர் அப்படி நினைப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆவியானவர் என்ன பண்றாரு, நீதியை குறித்து நம்மளுக்கு உணர்த்துறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನೀತಿವಂತಿಕೆ ಕುರಿತಾಗಿ ಆತನು ಅರುಹನ್ನ ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿಸುವಂತನಾಗಿರ್ತಾನೆ. ಪರ್ಸವ್ಯನರು இப்படி நம்மள வந்து இப்படி இப்படி நம்ம கூட வந்து அவரு அந்த உலகத்துல அது செய்து கொண்டே இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಮಾಡ್ತಾನೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ.